கதையின் தலைப்பு ஜடை. வழக்கம்போல் காலை நேர பரபரப்பில் இருந்தாள் கயல்விழி. தனது மகளுக்கு ஜடை போட சீப்பை தேடிக்கொண்டு இருந்தாள். இங்கேதானே வச்சேன். சுஜி, நீ சீப்பை பார்த்தாயா என்றாள். நோ மம்மி என்றாள் சுஜி. டெய்லி இங்கேதானே வைக்கிறேன் என்று ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் டிராவில் தேடிக்கொண்டிருந்தாள். அவள் கணவர் நிதின், சுஜி, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, கிளம்பிட்டியா என்றாள். கயல், இதோ 5 மினிட்ஸுங்க என்றாள். நிதின் ஹாலில் இருந்த டேபிளின் மீது இருந்த சீப்பை எடுத்து, இதுதானே தேடுற, இந்தா சீக்கிரம் என்று கொடுத்துவிட்டு சென்றான். கயல் குழப்பத்துடன் வாங்கி சுஜிக்கு தலையை வாரிவிட்டு இருவரையும் அனுப்பி வைத்துவிட்டு கையில் இருந்த சீப்பை ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைத்து பூட்டிவிட்டு மீண்டும் வீட்டு வேலைகளை செய்து முடித்தாள். தலை வாரலாம் என்று ட்ரெஸ்ஸிங் டேபிளை திறந்தால் அங்கு சீப்பு இல்லை. குழப்பத்துடன் கண்ணாடியின் முன் அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென கண்ணாடியின் முன் ஒரு உருவம் நீண்ட ஜடையுடன், ஆண்டி, இந்தாங்க சீப்பு என்று கையை நீட்டியது. கயல் ஆ என்று அலறினாள்.